கோழி வளர்க்குற நெறைய பேர் பண்ற ஒரு பெரிய மிஸ்டேக். இது வந்துட்டு சும்மா சிக்ஸ் வளர்க்குறவங்களோ, இல்ல நாட்டுக்கோழின்னு வளர்க்குறவங்களோ, இல்ல சண்டை சேவல்ன்னு வளர்க்குறவங்களோ, இது மட்டும் இல்ல கோழி வளர்க்குற எல்லாத்துக்குமே பொருந்தும். ஆக்சுவலா இத பத்தி நான் ஒரு வீடியோ போடணுமா அப்படின்னு நெனச்சேன். ஆனா நம்ம ஃபாலோவர்ஸ் நெறைய பேர் கூட பேசின அப்புறம் தான் இந்த மிஸ்டேக் பண்றீங்கன்னு எனக்கு தெரிஞ்சு நான் வீடியோ போடணும்னு நெனச்சேன். அது வேற ஒண்ணும் இல்ல. நோய் வரத்துக்கு முன்னாடியே வந்துட்டு நான் பிரிவென்ஷன் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு, நோய் வரதுக்கு முன்னாடியே மாசத்துல ஒரு டைமோ, வாரத்துல ஒரு டைமோ இந்த மாதிரி ஆன்டிபயோட்டிக்ஸ் இந்த மாரி மருந்து குடுத்துட்டே இருக்கிறது ரெகுலரா. இதனால வந்துட்டு உங்களுக்கு நோய் இன்னும் அதிகமா வரும். அதோட சேர்த்து நீங்க நோய் வரப்ப இந்த ஆன்டிபயோட்டிக் குடுத்தீங்கன்னா, அது வேலை செய்யாமயும் போயிடும். இது எல்லாத்துக்கும் புரியிற மாரி நான் தெளிவா ஒரு கதையாவே சொல்லிடுறேனே. ஒரு ரூம்ல 4 நல்லவங்க இருக்காங்க. அவங்களோட வேலை அந்த ரூமுக்குள்ள எந்த கெட்டவனையும் விடாம பார்த்துக்கணும். அந்த நல்லவங்களோட பேரு தான் ப்ரோபயோட்டிக்ஸ். இப்ப அதே ரூமுக்கு வெளியில ஒரு கெட்டவன் ஜன்னலுக்கு வெளியில நின்னு பார்த்துட்டு இருக்கான். அவனால அந்த ரூமுக்குள்ள வர முடியல. ஏன்னா, இந்த 4 நல்லவங்களும் அவன ரூமுக்குள்ள விட மாட்டேங்கிறாங்க. அந்த கெட்டவனோட பேரு தான் வந்துட்டு நோய் வரவைக்கக்கூடிய கெட்ட பாக்டீரியா. இப்ப நீங்க வந்துட்டு ஆன்டிபயாட்டிக் அப்படின்னு ஒருத்தங்கிட்ட, "இப்படி இந்த ரூமுக்குள்ள போ. அங்க இருக்கிறவங்கள வந்து அடிச்சு கொன்னுட்டு வந்துரு" அப்படின்னு சொல்லிட்டு நீங்க அனுப்பி வைக்கிறீங்க. அந்த ஆன்டிபயாட்டிக் வந்து யாரு நல்லவன், யாரு கெட்டவன் இதெல்லாம் தெரியாது. அவன் அந்த ரூமுக்குள்ள போவான். இருக்கிற 4 நல்லவங்களையும் அடிச்சுட்டு, அவன் பாட்டுக்கு வெளியில வந்துருவான். ஏன்னா, அந்த கெட்டவன் வந்துட்டு இன்னும் உள்ளேயே வரல. அதனால அவன அவன வந்து அந்த ஆன்டிபயாட்டிக் கண்டுபிடிக்க மாட்டான். இப்ப வந்துட்டு இந்த 4 நல்லவங்களும் செத்து போனோனே, அந்த ரூமுக்கு வெளியில நின்னு பார்த்துட்டு கெட்டவன் வந்துட்டு ஈஸியா உள்ள வந்துருவான். அதாவது நோய் ஈஸியா உள்ள வந்துரும். இப்போ இந்த கதையோட பிக்கஸ்ட் ட்விஸ்ட்டே என்னன்னா, அவன் ஜன்னல்ல நின்னு பார்த்துட்டு இருந்தான். அப்ப வந்துட்டு ஆன்டிபயாட்டிக் எப்படி சண்ட போடுவான், அவன்கிட்ட இருந்து எப்படி தப்பிக்கணும் எல்லாத்தையுமே அவன் பார்த்திருப்பான். அப்ப நீங்க நோய் வந்ததுக்கு அப்புறம் இந்த ஆன்டிபயோட்டிக் குடுத்தீங்கன்னா, அவனுக்கு அவங்க இந்த ஆன்டிபயோட்டிக்ட்ட இருந்து தப்பிக்க தெரியும். அப்ப வந்துட்டு ஈஸியா தப்பிச்சுருவான். நீங்க ஆன்டிபயோட்டிக் குடுத்தாலும் அது சரியாகாது. இப்போ நீங்க நோய் வரதுக்கு முன்னாடி இந்த ஆன்டிபயோட்டிக்ன்னு ஒண்ணு குடுக்கவே கூடாது. நோய் வரதுக்கு முன்னாடி குடுக்குறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, வேக்சின்ஸ், விட்டமின்ஸ் அண்ட் ப்ரோபயோட்டிக்ஸ். அதாவது ப்ரோபயோட்டிக்ஸ்ங்கிறது அந்த நல்லவங்களையும் நீங்க கோழிகளுக்கு குடுக்க முடியும். அதுதான் ப்ரோபயோட்டிக்ஸ். அத பத்தி நம்ம சேனல்லயே ஒரு வீடியோ போட்டிருக்கோம். இந்த கதை உங்களுக்கு புரிஞ்சிருந்துச்சுன்னா, இந்த போஸ்ட்ல ஒரு எமோஜிய கமெண்ட் பண்ணிட்டு உங்க ஃபிரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க.